மேஜிஷியன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கண்ணை அடைச்சிட்டு இந்த மாஸ்க் போட்டுட்டு ரோட்ல பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா இது அதே மாதிரி நான் இதை கண்ணை கட்டி ஓட போறீங்களா? ஆமா. ஹார்லே டேவிட்சனோட 60 years old யூகேல உள்ள சைக்கிள் இருக்கு. ஓகே, அது உங்களுக்கு பைக் மாதிரியே இருக்க மாடல், ஆனா சைக்கிள். ஸோ அந்த மாடல் இருக்கு. சரி, இது மாதிரி வேற என்ன சைக்கிள்லாம் இருக்கு? உலகத்துல ஃபர்ஸ்ட் உள்ள சைக்கிள், அதோட பேரு பென்னி பார்க்கிங். முதல்ல கண்டுபிடிச்ச 1870 மாடல். இந்த சைக்கிள் என்கிட்ட இருக்கு. மைண்ட்ல ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த கமிட்மெண்ட் போது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா முடியும். நான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினர். ஸோ மற்றவங்களுக்கு மைண்ட் பவரை பற்றி நான் கிளாஸ் எடுப்பேன். கண்டிப்பாக அவங்களோட எனக்கு மைண்ட் பவர் இருக்கணும். ஸோ அதுக்காக ஏன் சைக்கிளிங்கை ப்ரமோட் பண்ணுறோம்? டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்களை பார்த்து வாயடைச்சி போய் பிரமிச்சு போய் நிப்போன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தேன். என்னன்னா வேர்ல்டுலே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட சைக்கிள், அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அடுத்தடுத்து புதுமையான சைக்கிள்கள்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்க. சைக்கிள் ஓட்டியே கின்னஸ் ரெக்கார்டு சாதனை புரிந்த ஒரு மனிதர் நீங்கள். கின்னஸ் ரெக்கார்டு பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் பண்ண கின்னஸ் ரெக்கார்ட் பேக்வர்ட் பிரெயின் சைக்கிள்ங்கிற சைக்கிளை வச்சு தான் நான் பண்ணேன். அந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரெயின், அதாவது பிரெயின் பயங்கர ஆக்டிவாக இருக்கணும். ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயினும் லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயினும் ஈக்குவலி ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த சைக்கிளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரைட்டில் டர்ன் பண்ணும்போது வீல் லெஃப்ட்டில் போகுது, லெஃப்ட்டில் டர்ன் பண்ணும்போது வீல் ரைட்டில் போகுது. ஸோ இந்த கான்செப்ட் மைண்டில் இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு பேலன்சிங்கும் வரணும். அப்போ நான் சாதாரணமாக சைக்கிளில் நிறைய பேர் நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ வித்தியாசமாக என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ரெண்டு மூணு ஃபாரினர்ஸு 10 meters யார் இந்த சைக்கிளை ரைட் பண்ணாங்களோ அவங்களுக்கு $10ங்கிறது. 2-3 நாள் பார்க்கும்போது எனக்கே ஒரு சிந்தை வந்துச்சு, ஏன் நான் அதை ஏன் பண்ணக்கூடாது? ஸோ இது யார்கிட்ட போய் சப்போர்ட் வாங்குறதுன்னா என்ஜினியரிங் காலேஜில் ஒரு முகமது முசாதிக்குங்கிற என்னோட ஃப்ரெண்ட் இருந்தார், என்ஜினியரு. அவர் சப்போர்ட்டில் இந்த சைக்கிளை ரெடி பண்ணி இந்த ஹேண்டில் எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்கி ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் அதுவே இந்த சைக்கிளே வந்து நீங்கள் டிசைன் பண்ணது, ஆல்டர் பண்ணது. சார் இது நினைக்கிற மாதிரி இல்லையே சார். ட்ரை பண்ணா முடியும். பிரெயினை சீட் பண்ண சொல்றீங்க? கண்டிப்பா. ஆக்சுவலா நானும் இதே மாதிரி யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஃபாரினர்ஸ் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி 10 meters போனா $10 சொல்லி சேலஞ்சு. அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மைண்ட் வந்துச்சு, ஏன் நமக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இங்கே உள்ள இன்ஜினியரிங் காலேஜில் என்னோட பெரிய விஷயம் சார், என்னால முடியல, நீங்க ட்ரை பண்ணுங்க, நீங்க ஓட்டுங்க சார். சார் 5 மீட்டர்லாம் தாண்டி போயிட்டு இருக்கீங்க. நான் மெயின் ரோட்லேயே போயிட்டு இருப்பேன். சென்னை மரீனா பீச் ரோடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து பெசன்ட் நகர் வர அங்கே வர போயிருக்கேன். ஓட்டிருக்கீங்க இந்த சைக்கிள்ல? ஃபுல் டிராஃபிக்லேயே இந்த சைக்கிளே கண்ணை கட்டி மாஸ்க் போட்டு கூட ஓடிருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா. எப்படி சார் நீங்க பிரெயினை சீட் பண்றீங்க? மைண்ட்ல ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த கமிட்மெண்ட் போது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா முடியும். இதுக்கான ப்ராக்டிஸ் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம சொல்லிட்டோம் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுக்கு நம்ம கொடுத்த அந்த உழைப்பு இருக்கு இல்லையா, அது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. கண்டிப்பா. எந்த அளவுக்கு நீங்க அதுக்கு ரெடி ஆனீங்க? இந்த மாதிரி ஒரு பேலன்சிங் ஒரு ஆள் எடுத்துட்டாங்க அப்படின்னா நார்மல் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துருவாங்க. இந்த பேலன்ஸ் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா உங்களால நார்மல் சைக்கிள், நார்மல் பைக் ஓட்ட முடியாது. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது நீங்க எவ்வளவு திங்க் பண்ணணும், நார்மல் சைக்கிள் கீழே விழுந்துருமோ, என்னெல்லாம் திங்ஸிங் வரும். இதெல்லாம் தாண்டி நான் போல்டா பண்ணேன். இப்போ என்ன பண்றேன், நார்மல் பைக் சைக்கிளும் ஓட்டுறேன், இந்த சைக்கிளும் ஓட்டுறேன். என்னோட பிரெயின் அப்படியே மைண்டு அப்படியே செட் ஆயிடுச்சு. நாம இதுல உட்கார வழி இல்லை, பட் ஆனால் அவங்க ஆசையா வந்து நிக்கிறாங்க சார். ட்ரை பண்ணி பார்ப்போம், அவ்வளவுதான். மேம் நீங்க ட்ரை பண்ணுங்க மேம். வாங்க இருந்து. ஓகே, உங்களால முடியும் மேம். இவ்வளவு இங்கோட்டு நீங்கிருதா, இங்கோட்டு போடு. திருப்ப முடியாது, டர்ன் பண்ண முடியாது. இல்ல சார், நீங்க பரவாயில்ல, நீங்க அவங்க ஆசைப்பட்டீங்க இல்லையா அவங்கள உட்கார வச்சு ஓட்டணும்னு, அதுவே பெரிய விஷயம்.
கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ ரெக்கார்ட் பண்ணீங்க? 2019 ஸ்டார்ட் பண்ணேன். 19 ஒரு மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ப்ராக்டிஸ். அது மாதிரி அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ கின்னஸ்லேருந்து எனக்கு ரிப்ளையும் கிடச்சிது. செப்டம்பர் 3, 2019 தான் LNCPங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் காலேஜ் இருக்குது காரியோட்டங்கிற பிளேஸில். அதோட சைக்கிளிங் கிரவுண்டில் தான் இதை நான் அட்டெம்ப்டே பண்ணேன். நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் போகும்போதெல்லாம் வந்து ஒரு பெட்டு கட்டுவீங்களா அப்படின்ட்டு. இந்த சைக்கிளை 5 அடிக்கு தாண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 500 அப்படிங்கிற மாதிரி. எதனால சார் இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்குள்ள வந்தது? எதுக்காக 5 மீட்டர்ஸ் யாராவது அந்த சைக்கிள் ஓட்டினாங்கன்னா 500 rupees அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கேன்னா, நார்மலாக எல்லாருக்கும் ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும், லெஃப்ட் பார்ட் ஸ்டிமுலேட் ஆகாது. அவங்களோட பிரெயின் ஸ்டிமுலேஷன் கிடைக்கிறதுக்காக ஒரு 500 போது எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வைக்கலாம் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இதை ட்ரை பண்ணுறதோடு கூட அவங்க 2 பார்ட் ஆஃப் த பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும். அதுக்கு கூட சைக்கிளிங் கூட இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்களா சார்? வந்து ஒரு 20,000 persons இப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க என்னோட சைக்கிள் மட்டும். ஓகே. நான் எங்கே போனாலும், சென்னை எங்கே போனாலும் சரி, இந்த 2 சைக்கிளையும் பார்சலில் கொண்டு போயிடுவேன். குழந்தைங்கள மாதிரி இதை கொண்டு போகிறது தான் என்னோட ஹாபி. அங்கே போய் அங்கே ஏதோ ஒரு 10-20 பேருக்கு இல்லாட்டி 100 பேருக்கு இதை காமிக்கிறதா என்னோட வேலையை. கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சாச்சு. இது தவிர நீங்கள் நிறைய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். கண்டிப்பாக. எதுலலாம் சார்? வேறு என்னலாம்? இப்போது கின்னஸ் ரெக்கார்டு பேக்வர்ட் பிரெயின் சைக்கிளில் பண்ணியிருக்கேன். இந்த பென்னி ஃபார்த்திங்கிற வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் பைசைக்கிள் இருக்கு இல்லையா, 1870 கண்டுபிடிச்சேன். அந்த மாடல் சைக்கிளில் ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்டில் பொன்முடிங்கிற பிளேஸ் இருக்குது, ஹை ரேஞ்ச். ஸோ அந்த பொன்முடியிலேருந்து கல்லார் வர அந்த சைக்கிள்லேயே கீழே டவுன்ஹில் ரைட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப ரிஸ்க் இல்லையா? யூஸ்வலாக பண்ண முடியாது. ஸோ அந்த பொன்முடியிலேருந்து கீழே இந்த வேர்ல்ட்லே நான் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் இந்த பென்னி ஃபார்த்திங் சைக்கிள். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் பீச் ரோடு இருக்கு, 19 kilometers. அங்கேருந்து பெசன்ட் நகர் வர ஸ்டார்டிங் டு இங்கே இன்சைட் த டிராஃபிக் இந்த பென்னி ஃபார்த்திங் சைக்கிளையும் போயிருக்கேன், பேக்வர்ட் பிரெயின் சைக்கிளையும் போயிருக்கேன். அந்த ரோடை 19 kilometers நான் மட்டும்தான் கிராஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சைக்கிளை கொண்டு வரட்டு போயிருக்காங்க. அந்த சைக்கிளில் தான் சார் வந்துட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு பாருங்க அந்த வண்டி பார்க்கறதுக்கு. சார் இந்த சைக்கிளை நான் வந்து ஒலிம்பிக்ஸில் பார்த்துருக்கேன், நிறைய ஃபாரினர்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கேன். பட் நீங்கள் இதை வச்சிருக்கீங்களா? எத்தனை வருஷமா சார் வச்சிருக்கீங்க? என்கிட்ட ஒரு 5 வருஷமா இருக்கு. இந்த சைக்கிள் பேர் சார்? பென்னி ஃபார்த்திங். பென்னி ஃபார்த்திங். இப்போ இந்த சைக்கிள் ஈஸியாக ஓட்டிடலாமா சார்? இந்த சைக்கிளும் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. பேலன்சிங் நார்மல் சைக்கிள் பேலன்சிங் போதும். ஆனா நீங்க சடன் பிரேக் பண்ணீங்கன்னா இது பாருங்க இப்படி போயிடும், அப்படியே முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஃபாலோ ஆயிடுவோம். ஏன்னா உட்கார்றது ஃப்ரண்ட் வீல் மேல, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃப்ரண்ட்ல வந்துடுது. அதுக்கப்புறம் தான் என்ஜினியரிங் ரிசர்ச் சொன்னாங்க 2 வீலும் ஈக்குவல் சைஸ்ல இருக்கணும். 2 வீலும் ஈக்குவல் சைஸ்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபால் இருக்காது. இப்போ பென்னி ஃபார்த்திங் வந்து கொஞ்சம் ப்ரௌடாகவும் இருக்கு. ஸோ வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட சைக்கிள் அது நம்ம கையில் இப்போ இருக்கு அப்படிங்கும்போது இது எப்போ சார் உங்கள் கைக்கு வந்துச்சு? ஒரு 5 years பேக் இந்த ஜஸ்ட் பைசைக்கிள் கம்பெனியில் போய் நான் ஒரு சைக்கிளுக்காக சர்ச் பண்ண போனேன். அந்த டைம்ல தான் அவங்க ஒரு செயினில் ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த சைக்கிள் இது என்ன மாடலு, ஒன்று ஓட்டி பார்க்கலாம். நோ அது சேல்ஸ்க்கெல்லாம் கிடையாது, இது ஆல்ரெடி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி இயர் வேர்ல்டு பைசைக்கிள் டேக்கு நாங்கள் இதை எக்ஸிபிஷனில் கொண்டு வைப்போம். இப்படி தான் சைக்கிளை கண்டுபிடிச்சாங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. அதுக்காக அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க ஜெனரல் மேனேஜருக்கு மெயில் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி தான் அவங்க இதை எனக்கு கொடுத்தாங்க. இப்போ பென்னி ஃபார்த்திங் ஓட்டி பார்ப்போமா? கண்டிப்பாக. நீங்கள் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டீச்சிங்லாம் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது எப்படி சார் போயிட்டுருக்கு? என்ன கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அங்கே? எந்த ஜாப் பண்ணாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாப் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த ஜாப் பண்ணாலும் அந்த ஜாபில் எப்படி வித்தியாசமாக இருக்கிறது,
வித்தியாசமா பண்றது, டெடிகேஷனா பண்றது. நம்ம எப்படி யூனிக்கா காட்டிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா அதுல ஒரு வித்தியாசமும் வேணும், பட் ஒரு டெடிகேஷனும் வேணும். அப்பதான் எம்ப்ளாயருக்கு நம்மளை இஷ்டப்படும். ஓகே. ஸோ பெஸ்ட் எம்ப்ளாயி யாரா இருப்பாங்க? நல்ல ஆட்டிடியூட் இருக்கவங்க, நல்ல சின்சியாரிட்டி இருக்கிறவங்க, ஸோ நல்ல ஒரு ட்ரீம் இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தான் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க. அப்போ சண்டைகிட்ட வராது, ஸோ மற்றவங்களுமா கிளாஷ் வராது. ஸோ இதெல்லாம் தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் வர்றது. ஏன் சைக்கிளிங்கை ப்ரமோட் பண்ணுறோம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிளட் சர்க்குலேஷன்ஸ் கம்மியாகிறது. ஸோ நம்ம லேசியாக இருந்தோம் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும். அதனால பிளட் சர்க்குலேஷன் குறைவதனால வரக்கூடிய டிசீசஸ் எல்லாமே வரப்போகுது. இதை ப்ரிவென்ட் பண்ணலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அது சைக்கிளிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா சைக்கிள் ஓட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்கும். வேற என்ன எக்ஸசைஸ் பண்ணும்போது எவ்வளோ பாசிட்டிவ் வருதோ இல்லையோ, சைக்கிள் ஓட்டும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அப்படியே வண்டி எடுத்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கோ இல்லை பீச் சைடோ அப்படியே போனா போயிட்டு ஜாலியாக சுதந்திரமா போயிட்டு இருக்கலாம். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க சைக்கிளிங் பண்ணும்போது இந்த காஃப் மசில் சொல்லுவாங்க, இது செகண்ட் பாடியோட செகண்ட் ஹார்ட். ஸோ காஃப் மசில் பம்பாகுது, என்ன ஆகுது? ஹார்ட்டையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆளு பாசிட்டிவாக இருப்பாங்க, பிரிஸ்காக இருப்பாங்க, லைஃப் லாங்காக இருக்கும், டிசீஸ் ஃப்ரீ மனுஷனா. சைக்கிள் மஸ்ட் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா சைக்கிளிங் ரொம்ப நல்லா. ஹார்லி டேவிட்சன். எஸ். இவ்வளவு பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு சார். இது எப்படி சார், இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? இந்த ஹார்லி டேவிட்சன் சைக்கிள் 60 வருஷம் பழக்கம் உள்ளது. இப்போ யூகேலயே இந்த மாடல் இப்போ இல்ல, யார்ட்டையுமே எல்லாமே டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலா ஒரு ஆக்ரி கடையில தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அவங்க இதை மோசமா டெமாலிஷ் பண்றதுக்காக வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு அவங்க அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணி இப்படி வச்சு. சூப்பர் சார், பார்க்கவே அவ்வளவு லுக்கா பயங்கரமா இருக்கு. 60 years old. யூகேல இப்போ இந்த சைக்கிள் உங்களுக்கு இருக்காது, கிடையாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் பேக்ல சைக்கிள். அது மாதிரி உட்காந்துட்டு படுத்துட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இங்க உட்காந்துருக்கீங்க, இங்க படல. ஸோ இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். பயங்கர ரைடிங் கம்ஃபர்ட். உட்காந்து பார்க்கட்டுமா? ட்ரை பண்ணுங்க. பயங்கரமான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா. இந்த சைக்கிள் எப்படி சார்? இது எப்படி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? இது கம்ஃபர்டபுள். படுத்துட்டு ஓடுற மாதிரி. சார் ஒரு பக்கம் கின்னஸ் ரெக்கார்ட், இன்னொரு பக்கம் வந்து புதுசாக ஏதோ ஒரு விஷயம் வந்து கற்றுக்கணும், அதை வந்து வெளியில் கொண்டு வரணும், சொசைட்டிக்கிட்ட அதை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓட்டம் ஓடி இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ், இது எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கறதுக்கு தவிர வேலை அப்படிங்கிறது என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட ஜாப், என்னோட ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணது நான் ஃபிசியோதெரபிஸ்ட். ஃபிசியோதெரபிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணி 13 years ஃபிசியோதெரப்பி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அது பார்ட் டைமாக பர்சனாலிட்டி, என்னோட ஆஃப் டேஸ் என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைன் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்து சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராகவும், ஹாஸ்பிட்டல்ஸோட ப்ராஜெக்ட் ஹெட்டாகவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் சென்டரோட சிஇஓவும், கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராகவும், இப்போ ப்ரெசென்ட்டில் பண்ணிட்டு இருக்குது எம்டிசி ஸ்கேன்ஸ், திருவனந்தபுரத்தில் உள்ள அந்த எம்டிசி ஸ்கேன்ஸோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு. பயங்கரமா எல்லா சைக்கிளையும் ஓட்டி காட்டி மிரட்டிட்டீங்க, ரோட்லலாம் ஓட்டிட்டு இருக்கீங்க. சைக்கிள் பண்ண அந்த கிரேஸ் வந்து எப்போ இருந்து சார் ஆரம்பிச்சது உங்களுக்கு? சின்ன வயசுலேயே எனக்கு சைக்கிள் ஓட்ட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ். என்ன சார் மேம் இது கொண்டு வந்திருக்காங்க? மேஜிஷியன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணை அடைச்சிட்டு இந்த மாஸ்க் போட்டுட்டு ரோட்டில் பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது அதே மாதிரி நான் இதை கண்ணை கட்டி ஓட போறீங்களா? இது நீங்களும் ஒன்று செக் பண்ணிடுங்க, அப்பதான் உங்களுக்கு செக் பண்ணவா? இதான் தெரியுதா சார்? ஒண்ணுமே தெரியல சார் சுத்தமா. சார் 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 போதும் 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 சார். கிரேட் சார். கை கொடுக்கறது கூட தெரியுது உங்களுக்கு. என்ன சார் ஒரு நிமிஷத்துல வாயடைக்க வச்சிட்டீங்க. ஸோ இந்த துணியை போட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டே சார் ஓடிட்டு வந்துட்டாங்க. மேம்
பத்திரமா உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறோம். ஈவன் அந்த சைக்கிளும் இது போட்டு ஓட்டிடுவேன். ஓட்டுவீங்க. ஸோ கிரேட் சார். ஆனால் உண்மையிலே பெரிய விஷயம். இந்த பிரைன் சைக்கிளை மாஸ்க் போட்டு இந்த வேர்ல்ட்லேயே நான் மட்டும் தான் ஓட்டியிருக்கேன். வேர்ல்ட்லே வேற யாருமே எதிர ட்ரை பண்ணல. வேற யாருமே பெரிய பெரிய மஜிஷியன்ஸ் எல்லாம் கேட்டாச்சு, யாரும் இது டைம்ல. சரி, நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்ல சொல்ல என்னடா இந்த மனுஷன் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது, இந்த போகணும் நம்ம லைஃப்பை வந்து நம்மளே கட்டமைக்கணும். ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்க அதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு விஷயம் வரும், அதை நான் வந்து சாதனையாக மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது வேற ஒரு லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயம் வந்து உங்ககிட்ட இருந்து கற்று தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது சார். நிறைய பேருக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கீங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் டைம் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.